அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன். எவ்ரிடே நம்ம வந்து 25 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அரியணை போலீஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்சுக்கான பேட்சஸ் வந்து போகுது. கம்மிங் ஆன் 25th வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணணுங்கிறத ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, வில்லிங்காக இருக்கிறவங்க 8610556994 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது எவ்ரிடே கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ கொஷின்குள்ளே போகலாம். ஸோ என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following terminal indicate the direction of current flow அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ எமிட்டர் தான் இஸ் ஏ ஆன்சர். The answer is emitter. Which of the following terminal indicate the direction of current flow அப்படின்னா emitter. What is the NPN டிரான்சிஸ்டர்? NPN டிரான்சிஸ்டர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். NPN டிரான்சிஸ்டர் மேக்ஸிமம் வந்து டிரான்சிஸ்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? சாண்ட்விச்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் சாண்ட்விச்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது NPN டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்னா என்ன, NPN டிரான்சிஸ்டர்னா என்ன, PNP டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ சாண்ட்விச்னு எதுக்கு சொல்கிறாங்க? ப்ரெட்டு, வெஜிடபிள்ஸ் அண்டு பிரெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து டயக்ராம் போட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்து NPN ஃபஸ்ட் இருக்குத எமிட்டருங்கிறத ஈன்னு சொல்லுவோம். ஸோ நடுவில் இருக்கிற ஜங்ஷனை வந்து பேஸுங்கிறதுனால பிங்னு சொல்லுவோம். ஸோ என்னங்கிறது வந்து இந்த சைடில் இருக்கிறத வந்து கலெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த NPN டிரான்சிஸ்டர்? NPN டிரான்சிஸ்டர்னா எதனால் சாண்ட்விச்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன வந்து ப்ரெட்டு, பிங்கிறது வந்து வெஜிடபிள்ஸ், Nங்கிறது வந்து திரும்ப ப்ரெட்டு. இதனால தான் நம்ம வந்து சாண்ட்விச் லேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் லேயர் ஆஃப் Pங்கிறது வந்து இதில் வந்து பேஸாக இருக்கா, அது வந்து ஒன் ஆஃப் த செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ அதனால வந்து இதுக்கு ஆன்சர் இஸ் A. The layer of P type material sandwiched between two layer of N type material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. PNP அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேஸ் இதில் என்னது? N தான் பேஸு. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் ஆஃப் N டைப் மெட்டீரியல் சாண்ட்விச்டு பிட்வீன் டூ லேயர் ஆஃப் N டைப் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். ஸோ இதில் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னது? வாட் இஸ் NPN டிரான்சிஸ்டர்? NPN டிரான்சிஸ்டர்னா லேயர் ஆஃப் P டைப் மெட்டீரியல் சாண்ட்விச்டு பிட்வீன் டூ லேயர் ஆஃப் N டைப் மெட்டீரியல். த தேர்ட் கொஷின், எமிட்டர்னா என்ன சொல்லுவோம்? நார்மலாக எமிட்டருங்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எமிட்டர் வந்து நம்ம இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறது தான் நம்ம வந்து டோப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆட் பண்ணுற மெட்டீரியல்ஸை டோப்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது எமிட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போது வந்து எமிட்டர் ஸ்டேஜ் எலக்ட்ரான் கிரியேட் ஆகுறதுனால, எமிட்டர் ஸ்டேஜில் எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகுறதுனால ஹெவிலி டோப்டு, இம்பியூரிட்டி வந்து ஹெவிலியாக ஆட் பண்ணுறதுனால தான் எமியூரிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹெவிலி இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது ஆன்சர் இஸ் எமிட்டர் ஸ்டேஜில் நமக்கு வந்து ஹெவிலி டோப்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே வந்து கலெக்டர் ஸ்டேஜ், கலெக்டர்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டருங்கும் போது நமக்கு வந்து மாடரேட்டர் டோப்டுனா என்னென்னு சொன்னோம், டோப்பன்னா என்னென்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் இது இருக்குது. அதில் வந்து எமிரிட்டி, கலெக்டர், பேஸு, இதில் வந்து டிரான்சிஸ்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம எமிட்டருங்கும் போது ஹெவிலி டோப்டு, கலெக்டருங்கும் போது மாடரேட்டர் டோப்டு, பேஸ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து லைட்லி டோப்டு. ஸோ இஸ் a sixth question, magnitude of emitter current of PN transistor is. ஸோ PN டிரான்சிஸ்டரில் எமிட்டர் கரண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எமிட்டர் கரண்ட்டுங்கிறது வந்து
இதில் எமிட்டர் கரண்ட் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட்டை என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம், ஐ அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கரண்ட் வந்து ஐங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் ஐங்கிறது கரண்ட்டு, ஈங்கிறது வந்து நம்ம இன்புட் என்ன கொடுப்போம், எமிட்டர் கரண்ட்டை தான் வந்து இ அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது எமிட்டர் கரண்ட் வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகும், கலெக்டர் ப்ளஸ் பேஸ் வந்து ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இதில் ஆன்சர் இஸ் சி. இது எப்படி இதுங்கிறாங்கன்னா ஐங்கிறது கரண்ட் ஃப்ளோ, இதில் எமிட்டர் ஸ்டேஜ் இ, சி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐ கரண்ட் கலெக்டர் ப்ளஸ்ஸு பேஸ், இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் சி. த 7th கொஷின், சிபி கான்ஃபிகரேஷன் ஹேஸ். சிபி கான்ஃபிகரேஷன்னா கலெக்டர் பேஸ் கான்ஃபிகரேஷன், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கான்ஃபிகர் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் ஆன்சரை கிடைக்கும், இன்புட் வந்து நம்ம எமிட்டர் கொடுப்போம். ஸோ இதுலேயே இதுலேயே பார்த்திங்கன்னா இன்புட் வந்து எமிட்டர், அவுட்புட் வந்து கலெக்டர். இந்த காமன் பேஸ்டு ஜங்ஷன் ஆல்ரெடி ஜங்ஷன் வரைஞ்சி காமிச்சோம் இல்லையா. ஸோ எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸு, இது வந்து கலெக்டர். ஸோ இதில் வந்து இன்புட் என்ன கொடுக்குறோம், இதுதான் இன்புட்டு. ஸோ இதில் வந்து எமிட்டர் வந்து இன்புட்டு, அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குது, அவுட்புட் வந்து கலெக்டர். காமன் ரெண்டுத்துக்கும் இஸ் எ ஜங்ஷன், என்னது பேஸ் தான் வந்து காமன் பேஸ் ஜங்ஷன், அதுதான் வந்து காமன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் எ கொஷின் வந்து சிபி கான்ஃபிகரேஷன் ஹேஸ் இன்புட் எமிட்டர், அவுட்புட் கலெக்டர், காமன் பேஸ் இஸ் எ ஆன்சர். The 8th question, in a PJT னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிளாஸஸில். PJTனா பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இதுதான் வந்து PJT அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, in a BJT alpha common base current again define the ratio of, இதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரேஷியோ என்னது, இது ஆன்சர் இஸ் ஏ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்டா ஐ இஸ் ஏ கரண்ட்டு, இதில் வந்து கலெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கலெக்டர் டிவைடட் இஸ் எ டெல்டா, ஐ இஸ் எ எமிட்டர், இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பிஜிடினா பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, அதோட ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதோட ரேஷியோஸ் தான் இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ரேஷியோ வந்து delta IC divided delta IE. The 9th question, a 3-terminal PGT device has 3 terminals கேட்டிருக்காங்க. இதில் terminals வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், மெஜாரிட்டி கேரியர் மைனாரிட்டி கேரியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஜிடி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பிஜிடினா பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ இஸ் ஆன்சர் இஸ் ரெண்டுமே இருக்கும். அப்படின்னா போத் minority and majority charge carrier. The 10th question, in a PJT common emitter current again current amplification factor define the ratio of. இதில் வந்து amplification factorல வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அதில் current amplification factor கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆம்ப்ளிகேஷனை பற்றி பார்த்துருக்கோம், அதில் ஆம்ப்ளிகேஷன் ஃபேக்டர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஆம்ப்ளிகேஷன் ஃபேக்டருக்கான ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏ. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா சீக்வல் டு டெல்டா. இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா பீட்டா சீக்வல் டு டெல்டா ஐசி டிவைட் டெல்டா ஐபி அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ த 11th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வோல்டேஜ் பிரேக்டவுன் அக்யூர் இன் எ டிரான்சிஸ்டர் அட் ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹை வோல்டேஜ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரேக் டவுன் மெக்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ 2 பிரேக் டவுன் பார்த்துருக்கோம், அவலன்ச் பிரேக் டவுன் அண்ட் செனர் பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் வோல்டேஜ் பிரேக் டவுன் அக்யூர் இன் எ டிரான்சிஸ்டர் அட் ஹை வோல்டேஜ்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஹை வோல்டேஜில் என்ன ஆகும், அவலஞ்ச் பிரேக் டவுன் வந்து ஹை வோல்டேஜில் ஒர்க் ஆகும், அதுதான் வந்து அவலஞ்ச் மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒர்க் ஆகும், பஞ்ச் த்ரூ இதுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த above. The 12th question, the phenomenon known as yearly effect in a bipolar transistor refer to a reduction of the effective base width caused by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் the answer is C. எதனால் C? The forward bias of the emitter base junction. ஏன்னா நமக்கு வந்து ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the forward bias of the emitter base junction. எதனால் emitter base junction சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் கொஷின் நல்லா பாருங்கள். the phenomenon known as a yearly effect in a bipolar transistor refer to reduction of the effective base width caused by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எப்போ வந்து வின்த்து ஜங்ஷனோட வின்த் வந்து கம்மியாகும், ஸோ எலக்ட்ரான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும்போது, நமக்கு கொலாய்டல் கோவிலன் பேண்ட் கிரியேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ எலக்ட்ரான் கிரியேட் ஆணுச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஜங்ஷனோட ரிடக்ஷன் ஸ்மாலர் டிப்ளெக்ஷன் லேயர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ், வின்த் வந்து ஜங்ஷனில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸுங்கிற கான்செப்டை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஃபெக்டிவ்லி பயோபோலார் டிரான்சிஸ்டர் ரெஃபர் டு ரிடக்ஷன்னா கம்மியாகுது, பேஸோட வின்த் வந்து கம்மியாகும் போது என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், த ஃபார்வர்ட் பயாஸ் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. த ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் த எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் நெக்ஸ்ட் கொஷின், 13th question, in active region of transistor the emitter base junction will be. இது என்னது, எமிட்டர் பேஸ்டு ஜங்ஷனாகவே நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும், எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆனதுன்னா நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறது கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஆன்சர் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். த 14th question, in a active region of transistor the base collector junction will be. பேஸ் வந்து நமக்கு வந்து கலெக்ட் ஆகுது, கலெக்டர் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் டயக்ராம் போட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து பேஸ் வந்து கலெக்டர் ஜங்ஷன், ஆல்ரெடி நம்ம அதோட டெப்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம், ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வில் பி என்னவாக இருக்கும், ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ இது ஆன்சர் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். The 15th question, in saturation region of transistor the emitter base junction will be. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷனில் நம்ம பார்த்துருக்கோம், அதில் ஸ்விட்சில் தான் நம்ம வந்து சேச்சுரேஷன் பாயிண்டிங் பார்த்துருப்போம். சேச்சுரேஷன் பாயிண்டிங்கில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆனில் இருக்கும் சுவிட்சு, அதே வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கட் ஆஃப் மோடுன்னு சொல்லுவோம், அப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஆன்சர் என்ன இதுக்கு, இந்த சேச்சுரேஷன் ரீஜன் ஆஃப் டிரான்சிஸ்டர் த எமிட்டர் பேஸ்டு ஜங்ஷன் வில் பி என்னவாக இருக்கும், சேச்சுரேஷன் பாயிண்டில் ஃபார்வர்ட் பயாஸ், சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும். ஸோ 16th question, which type of transistor region act as a amplifier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையருங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஆக்டிவ் மோடில் இருக்கும் போது தான் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதா நமக்கு வந்து டிரான்சிஸ்டரில் இருக்கிற ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் நல்லா படிச்சிருந்தோம், என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். அதில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு ஆம்ப்ளிஃபையருங்கும் போது ஆக்டிவ் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணுவோம்.
ஸோ அது வந்து கண்டக்டரை பொறுத்து இருக்குது. எப்படின்னா நம்ம அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, என்பிஎன் ஜங்ஷன் அந்த மாதிரி, அதில் வந்து எமிட்டர் பேஸ்டு ஜங்ஷனா இல்லை வந்து கலெக்டர் பேஸ்டு ஜங்ஷனா, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி பார்த்துருப்போம் டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷனில். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, விச் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் ரீஜன் ஆக்ட் அஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆக்டிவில் இருக்கும் போது தான் நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் க்ரியேட் ஆகும். ஸோ இட்ஸ் 17th கொஷின். CE configuration have, CEனா ஆல்ரெடி தெரியும், கலெக்டர் எமிட்டர், அதுதான் வந்து நம்ம CE அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கான்ஃபிகர் ஆகும்போது எப்படி நமக்கு கிடைக்கும், இன்புட் வந்து பேஸ், இன்புட் பேஸு, அவுட்புட் வந்து கலெக்டர், காமன் வந்து எமிட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். 18th கொஷின். வாட் இஸ் PNP டிரான்சிஸ்டர்? ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் செகண்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அப்போது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ என்னன்ட்டு. ஸோ இது ஆன்சர் என்னது, இதுக்கு நம்ம ஆல்ரெடி டயக்ராம் போட்டோம். இப்போ எடுக்கும் போது நான் சொல்லியிருந்தேன். இப்போ கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா செகண்ட் கொஷின், அதில் வந்து நமக்கு PNPயாக கொடுத்துருந்தா என்ன வரும், அது NPNஆ கொடுத்துருந்தா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, இஸ் ஆன்சர் இஸ் P is a layer of n type material. நம்ம மெட்டீரியல் வந்து n type எடுத்துப்போம். இது நான் இன்னொரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இது எடுத்திருக்காங்க, டிரான்சிஸ்டர் PNP டிரான்சிஸ்டர். என்னங்கிறது வந்து ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் கிட்ட வர்றதை வந்து நம்ம பேஸ்னு சொல்லுவோம். இன்புட் வந்து எமிட்டர், அவுட்புட் வந்து கலெக்டர், சிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. எதனால் வந்து டிரான்சிஸ்டர் சாண்ட்விச்னு சொல்லுவோம், 2 லேயர் இருக்கிறதுனால நம்ம வந்து அது சாண்ட்விச் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா N டைப், அப்போ N டைப் தான் நமக்கு வந்து Nங்கிறது வந்து நமக்கு இங்கே வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ Nங்கிறது வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல். அப்போ ஆன்சர் இஸ் இந்த லேயர் ஆஃப் N டைப் மெட்டீரியல் சாண்ட்விச்டு. சாண்ட்விச் என்ன இருக்குது, இது ஃபஸ்ட்டு ப்ரெட்டு, இதுவும் ப்ரெட் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் எதுங்கும் போது PP அப்படிங்கிறது, அதனால வந்து இந்த என்ன கொடுத்துருக்காங்க, the layer of N type material sandwiched between two layer of P type material. 2 P type material இருக்கு இல்லையா, ஸோ அதனால இது ஆன்சர் இஸ் B. ஸோ 19th கொஷின். டிரான்சிஸ்டர் when working in the saturation region act as அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேச்சுரேஷன் ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம சேச்சுரேஷன் ரீஜனில் என்ன இருக்கும், ஆல்ரெடி சுவிட்சை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. சுவிட்ச் வந்து க்ளோஸ்டில் இருக்கும், ஆனில் இருக்கும்போது சுவிட்ச் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ 20th கொஷின். சிசி கான்ஃபிகரேஷன் ஹேஸ், சிசி கான்ஃபிகரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா சிசி கான்ஃபிகரேஷன், சிசி கான்ஃபிகரேஷனில் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் என்னது, பி. எதனால் அப்படின்னா இன்புட்டு பேஸு, அவுட்புட் வந்து எமிட்டரு, காமன் வந்து கலெக்டர். நம்ம இதை வந்து மாற்றி மாற்றி பார்ப்போம். ஸோ அதனால தான் இதில் ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து சிசி கான்ஃபிகரேஷன், அதில் வந்து சிபி கான்ஃபிகரேஷன், அடுத்து சிஇ கான்ஃபிகரேஷன் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம எது வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், எது அவுட்புட்டாக கொடுக்குறோம், எது காமன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து சிசி கான்ஃபிகரேஷனில் என்ன ஆகும், இன்புட் வந்து பேஸாக கொடுப்போம், அவுட்புட் வந்து எமிட்டரு, காமன் வந்து கலெக்டர் வந்து காமனாக கொடுப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷின் 21th கொஷின். த எம்பஸ் மாடல் இஸ் எ அப்ளிகேஷன் டு, இதோட மாடல் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம், பிஜேடினா பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே பயோபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் உள்ள டாப்பிக்கில் உள்ள சப் டாபிக், அதில் உள்ள கொஷின்ஸு தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, த எம்பஸ் மாடல் இஸ் அப்ளிகேஷன் டு PJT na bipolar junction transistor. So the next question 22, how many region need to the operate a transistor அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ
ரீஜன் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் டெர்மினல் வந்து நம்ம எத்தனை டெர்மினல் இருக்குன்னு பார்த்தோம். டெர்மினல் லேயர் வந்து 3 டைப் ஆஃப் டெர்மினல் லேயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் இந்த ரீஜன்னு சொல்லியிருக்காங்க. லேயரை தான் நமக்கு ரீஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னது ஆன்சர் இஸ் 3. The 23 question, in which region the conventional current flow in PNP transistor? PNP transistorல கரண்ட் ஃப்ளோ வந்து எதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எமிட்டர் டு பேஸ் இதுன்னு தான் நமக்கு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகுது. அது எதில் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டரில் எமிட்டர் டு பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 24th கொஷின், டிரான்சிஸ்டர் வென் ஒர்க்கிங் இன் த கட் ஆஃப் ரீஜன் ஆக்டஸ். இது நம்ம பார்த்துருக்கோம். கட் ஆஃப் ரீஜனில் என்ன இருக்கும், ஆல்ரெடி பார்த்த கொஷினில் நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரென்ஷியேஷன் நான் சொல்லியிருப்பேன். சேச்சுரேஷன் ரீஜனில் வந்து நமக்கு வந்து ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கும், அதனால் வந்து க்ளோஸ்டு ஸ்விட்ச் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மோடில் ஆல்ரெடி வந்து ரிவர்ஸ் பயாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகியிருக்கும், நமக்கு வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கும். சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது நம்ம இது வந்து என்ன ஆகும், இது வந்து க்ளோஸ்டு இருக்குமா இல்லை ஓப்பனில் இருக்குமா, டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க்கிங் வந்து ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸில் இருக்குமான்னு பார்த்தா இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ த லாஸ்ட் ஒன் கொஷின் 25th, த எலிமெண்ட் தட் ஹாவ் பிக்கஸ்ட் சைஸ் இன் எ டிரான்சிஸ்டர். இதில் எது பிக்கஸ்ட் சைஸ், ஆல்ரெடி சொன்னேன். ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம வரையும் போது இப்போ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பி டிரான்சிஸ்டர் இது தான் வந்து நம்ம இதுங்குவோம். ஸோ கிளாஸஸில் நான் சொன்னேன், பிங்கிறது வந்து நமக்கு ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு பாட்டு, அதில் வந்து நமக்கு வந்து பேஸுங்கிற ஒரு இது வந்து அதை விட சின்னதாக இருக்கும். கலெக்டர் தான் வந்து நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஈவனாக இருக்காது, நமக்கு வந்து புக்கில் வந்து டயக்ராம் வந்து ஈவனாக கொடுத்துருப்பாங்க பார்ட்டிஷன் பிரிச்சது, பட் வந்து இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எமிட்டர் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதை வந்து பேஸு, இதை வந்து என்ன நம்ம நார்மலாக பிஎன்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம். இதில் வந்து சி, இதில் வந்து எது வந்து நமக்கு பெருசாக இருக்குது, சிங்கிறது, சின்னா கலெக்டர். ஸோ இது ஆன்சர் இஸ் கலெக்டர். ஸோ இது வந்து ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பார்ட்லேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி, அதோட சைஸஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாரி இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க, த எலமெண்ட் தட் ஹேஸ் பிக்கஸ்ட் சைஸ் இன் எ டிரான்சிஸ்டர். நம்ம எந்த எலமெண்ட் வந்து பெருசாக இருக்கும், கலெக்டர். ஏன்னா அது வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து வெளில அனுப்பும் போது அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால தான் வந்து கலெக்டர் வந்து நமக்கு பிக்கஸ்ட் சைஸாக இருக்குது. ஸோ எல்லா கொஷினுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. ப்ளஸ் வந்து நம்ம அரியணை போலீஸ் அகாடமியில் இப்போது டெஸ்ட் பேட்சுக்கான பேட்சஸ் போகுது. ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.